Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஓபனிங்க்கு ரெண்டு விதமான மெயில் யுனிவர்சிட்டி சைடுல இருந்து அனுப்பியிருந்தாங்க. அத பத்தின இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டிமேஷன் ரிகார்டிங் காலேஜ் கமென்ஸ்மெண்ட் UG அட்மிஷன் TNAU and AU அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ விஷ் டு இன்ஃபார்ம் தட் இட்ஸ் ஷெட்யூல்டு டு ஓப்பன் தி காலேஜ் கான்ஸ்டியூண்ட் அண்ட் அஃபிலியேட்டட் ஃபார் தி அகாடமிக் இயர் 25-26 ஆன் 12/9/2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது. எ டீடைல்டு இமெயில் ரிலேட்டட் டு ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வில் பி சென்ட் டு யூ ஷார்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போகும்போது நீங்கள் பெண்டிங் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக மெயில் வந்து அனுப்புவாங்க. அப்படின்ற மாதிரி இந்த மெயில் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இந்த மெயிலை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மெயில் மூலமாக தெரியுது என்னன்னா 12ஆம் தேதி உங்களுக்கு காலேஜ் வந்து கன்ஃபார்மாக ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக இன்னொரு மெயில் வந்து அனுப்பியிருப்பாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 12th அன்னைக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் டு செக் யுவர் டேஷ்போர்ட் ஆன் 10/9/2025 ஃபார் காலேஜ் அலாட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் காலேஜ் வந்து ஃபுல்லாக அலாட் ஆகலை. சில பேர் ஸ்லைடிங் ப்ராசஸில் இருக்கீங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து 10th வந்து உங்கள் டேஷ்போர்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து போட்டிருப்போம். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து காலேஜ் ஓகே பண்ணி வச்சுருப்பீங்க. சில பேர் ஓகே பண்ணாமலும் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் 10th அன்னைக்கு உங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காலேஜ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 12th தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பெண்டிங் ஃபீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்புவாங்க. மெயில் மூலமாகவோ இல்லை கால் பண்ணியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே காலேஜ் போகிறதுக்கு வந்து ரெடியாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு மெயில் வரும் தான் இங்கேயுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மெயிலுமே நேற்று எல்லாருக்குமே வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வெப்சைட்டில் TNAU அகாடமிக் அட்மிஷன் 2025-26 ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் 8/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் சீட் வந்து எடுத்திருப்பீங்க. இப்போ 7.5 ரிசர்வேஷன்லையுமே கூப்பிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.5ல் போய்ட்டு உங்கள் கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. இதில் சீட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்காது. ஜென்ரலில் ஃபீஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சீட் எடுத்தவங்கள இப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. வென்யூ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணா ஆடிட்டோரியம் கோயம்புத்தூர்ல தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனாக கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, ரேங்க், நேம், கம்யூனிட்டி, உங்கள் கட் ஆஃப், டேட், டைம் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி 9:30 AM வந்து யூனிவர்சிட்டி நடக்க போகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா OC 132 வரையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி டு 7.5 கோட்டா இஸ் கன்ஃபார்ம்டு ஒன்லி after verification of CEO HM certificate at the time of certificate verification கொடுத்திருக்காங்க. If CEO HM certificate is not produced, the eligibility to 7.5 quota will not be considered கொடுத்திருக்காங்க. ஸோ போகும்போது போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் HM கிட்ட நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இதை வந்து காட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.